சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பண்ண போறது நாவல் பழ கேசரி. இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நாவல் பழ கேசரி செய்ய தேவையான பொருட்கள்: நாவல் பழம் 1 கப், ரவை 1 கப், சர்க்கரை 1 கப், முந்திரி தேவையான அளவு, ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன், நெய் தேவையான அளவு, எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். நாவற்பழ கேசரி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி நாவற்பழத்தை நம்ம வந்து எடுத்துகிட்டு, இப்போ தெரியும் எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப சீசனில் இருக்குது. ஸோ இது சம்மரில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாவப்பழம் நமக்கு வந்து சீசனில் கிடைக்கும். ஸோ அந்த டைமில் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாங்கி இந்த மாதிரி ஏதாவது விதத்தில் சாப்பிடும் போது இது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா கடாயில் வந்து நம்ம ஒரு 2 டீஸ்பூன் போல் எண்ணெய் விட்டு வச்சுருக்கோம். இப்போ இது கூடவே நம்ம இப்போ தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் வந்து எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, நமக்கு வந்து நல்ல ஸ்மூத் டெக்ஸ்சராக வந்து இந்த கேசரி கிடைக்கும். ஸோ அதுக்காக கொஞ்சமாக வந்து எண்ணெய், அதே மாதிரி 6 நாளும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இறுகிடாமல் இருக்கும். அதுக்காக கொஞ்சம் வந்து நம்ம எண்ணெய் சேர்த்துருக்கோம். இந்த எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா சேர்க்கும் போது நீங்கள் கொஞ்சம் ஃப்ளேவர்லாம் இல்லாத எண்ணெயாக, நம்ம வந்து சன்ஃப்ளவர் ஆயில் மாதிரி ஏதாவது நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து இதில் ஃப்ளேவர் இருக்காமல் இருக்கும். இப்போ எண்ணெயும் நெய்யும் சேர்ந்து காஞ்சிருச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து இதில் முந்திரி பருப்பை சேர்த்துடலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முந்திரி பருப்பு மட்டும் போடுறோம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து என்ன நட்ஸ்னாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி, திராட்சை, பாதாம், பிஸ்தா நீங்கள் வந்து எல்லாத்தையுமே நல்லா பொடியாக நறுக்கி கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். முந்திரி பார்த்திங்கன்னா இப்போ வந்து நமக்கு நல்லா கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இதை எப்படியே எடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம முந்திரியை நம்ம வந்து பொரித்து தனியாக எடுத்து வச்சுட்டோம். இப்போ அடுத்ததாக நம்மக்கிட்ட இருக்க ரவை வந்து பார்த்திங்கன்னா 1 கப் எடுத்திருக்கோம். இந்த ரவையை இந்த நெய்லேயே நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ரவை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா நமக்கு ஒயிட் கலராக இருக்குது. இது நல்லா ஸ்லோ ஃபயரில் நமக்கு நல்லா வந்து ஒரு ப்ரௌன் கலராக வரணும். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு சேர்க்க வேண்டிய தண்ணியை ஒரு பக்கம் வந்து நம்ம கொதிக்க வச்சிடலாம். நம்ம எந்த பாத்திரத்தால் ரவை சேர்த்தோமோ அதே அளவில் நம்ம வந்து 3 வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம நாவப்பழத்தில் நம்ம வந்து கேசரி பண்ணுறோம். ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நாவப்பழத்தில் நம்ம வந்து அப்படியே சாப்பிடுவோம். அதே மாதிரி இதில் வந்து நீங்கள் உப்பு காரம் போட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி வந்து நம்ம கொய்யாக்கால இல்லை மாங்காயில் வந்து சீசனில் வந்து நம்ம உப்பு காரம் போட்டு சாப்பிடுவோமோ அதே மாதிரியும் நீங்கள் வந்து சாப்பிடலாம். அது நாவப்பழத்தில் கொஞ்சமாக இது மாதிரி நீட்டமாக கட் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு காரம் போட்டுட்டு அது மாதிரி தாளிப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு கருவேப்பிலை சேர்த்துட்டு நீங்கள் வந்து தாளித்து கொட்டி நீங்கள் வந்து ஒரு பச்சடியாக சர்வ் பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இம்யூன் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்லா வந்து நமக்கு டெவலப் பண்ணுறதுக்கு வந்து இந்த நாவப்பழம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இதில் நல்லா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இதில் விட்டமின் சி இருக்குது. ஸோ அதனால் ரொம்பவே எல்லா நம்மளோட பாடி செல்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் நமக்கு வந்து இதில் அதே மாதிரியே வந்து நமக்கு ஃபைபர் இருக்குது. அதனால் டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரியே வந்து சுகர் இருக்கவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்பவே வந்து அந்த சுகரை வந்து நமக்கு வந்து ரெகுலரைஸ் பண்ணும். ஸோ அதனால் இந்த நாவப்பழம் எப்படியாவது ஒரு விதத்தில் இந்த சீசனல் டைமில் நீங்கள் வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணி இதை வந்து நீங்கள் காய வச்சு கூட வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது நீங்கள் சின்ன சின்ன பீஸஸாக நறுக்கி நல்லா நீங்கள் ட்ரையாக இது வந்து காய வச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறமா கூட இது வந்து நீங்கள் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு குடிக்கிறது இந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணலாம். நாவப்பழம் ரொம்ப ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. ஸோ ரவை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா நமக்கு கலர் மாறி வந்துடுச்சு. தண்ணியும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொதி வந்துடுச்சு. எப்பயுமே வந்து நம்ம கேசரி பண்ணும்போது பக்கத்தில் இது மாதிரி தண்ணி கொதிக்க வச்சுட்டு நம்ம வந்து சேர்க்கும் போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டி வந்து நமக்கு ஃபார்ம் ஆகாது. நிறைய பேர் கேசரி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே நமக்கு வந்து கட்டி கட்டியாக இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ரவையும் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா வந்து வறுப்பட்டுருச்சு. இதை சிம் பண்ணிவிட்டு இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துடலாம். இப்படியே கண்டினியூஸாக நிறுத்தாமல் சேர்த்துருங்க.
இது மாதிரி நம்ம சேர்க்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கட்டி விழாமல் இருக்கும். ரவையும் நம்ம வந்து டக்குன்னு வெந்துடும். அதே மாதிரி நாவப்பழம் நம்ம வந்து வாங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக, அதே சமயம் நல்லா கொஞ்சம் பழுத்ததாக பார்த்து வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கேசரிக்கு. இப்படி வாங்கும் போது நமக்கு நல்ல வந்து ஒரு கலரும் கொடுக்கும், நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுத்துரும். இப்போ ரவை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. நம்மக்கிட்ட இருக்க சுகரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரவையும் சர்க்கரையும் பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு வந்து ஸ்லோ ஃபயரில் நமக்கு வந்து குக் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்மக்கிட்ட இருக்க இந்த நாவப்பழத்தை நம்ம வந்து அரைச்சி கொண்டு வந்துடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு இந்த மாதிரி கொட்டையெல்லாம் நீக்கின இந்த நாவப்பழத்தை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாவப்பழம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரைச்சி கொண்டு வந்துட்டோம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக நமக்கு வந்து நல்லா வந்து ரியல் பர்பிள் கலரில் நமக்கு வந்து இருக்குது. இதை அப்படியே நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி இதை ஃபைனலாக நம்ம வந்து ஆட் பண்ணும் போது தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரூட்டுடைய அந்த ஃப்ரெஷ்னஸும் இருக்கும், இந்த கலரும் நமக்கு வந்து மாறாமல் இருக்கும். நம்ம இந்த நாவப்பழத்தை ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப நேரம் வந்து அடுப்பில் இருக்கக்கூடாது. ரொம்ப நேரம் அடுப்பில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ளேவர் போயிடும், ப்ளஸ் வந்து இந்த ரியல் பர்பிள் கலரும் வந்து நமக்கு போயிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாவப்பழத்தை நம்ம இந்த மாதிரி வந்து பீசஸாக நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம வந்து ஏற்கனவே வறுத்து பொரித்து வச்சுருக்க நம்ம வந்து நட்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணியாச்சு. இது கூடவே கொஞ்சம் நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இது கூடவே வந்து ஏலக்காய் பொடி ஃப்ளேவருக்கு. இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த நாவப்பழ கேசரி பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இதை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சுருக்க கொஞ்சம் முந்திரி பருப்பையும் போட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நாவப்பழம் அப்படின்னாலே நமக்கு வந்து நல்ல ஒரு ஸ்வீட்னஸும் இருக்கும், அதே சமயம் அதில் ஒரு புளிப்பும் இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக என்ஜாய் பண்ணுவாங்க. உங்கள் வீட்டில் ஒரு கெஸ்ட் எல்லாம் வராங்க அப்படின்னா நீங்கள் வந்து புதுசாக இது மாதிரி வந்து ட்ரை பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களும் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்க வீட்லேயும் போய் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் அதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்டில் மீட் பண்ணலாம்.